வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7ல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மனை, வீட்டு மனை முக்கோண வடிவில் இருக்கு. அப்படியே சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கங்கள் என்ன விகிதத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? அப்படியே பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த விகிதம் இருக்கு இல்லையா, இதனுடைய கரெக்டான பக்க அளவு நமக்கு தெரியணும். அப்போ பாருங்க, முக்கோணத்தின் பக்க அளவுகள் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. A = 5 இருக்கா, அதனால 5x. அதுக்கடுத்து B = 12 இருக்கா, அதனால 12x. அதுக்கடுத்து C பாருங்க, 13 இருக்கா, 13xன்னு எடுத்துக்கணும். விகிதம்னு அந்த மாதிரி அந்த மடங்கு எக்ஸின் மடங்குல நம்ம எடுத்துக்கணும். அதனால எண்க. இப்போ பாருங்க, சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 600 மீட்டர். சுற்றளவு = 600 மீட்டர். அப்போ சுற்றளவுனா என்னன்னா, இந்த முக்கோணத்தோட 3 பக்க அளவுகளையும் நம்ம கூட்டணும். அப்போ பாருங்க, A + B + C இது எல்லாம் கூட்டி வர்றது என்ன வரும்? 600 வரும். ஏவோட மதிப்பு 5x, பியோட மதிப்பு 12x, சியோட மதிப்பு 13x. இது எல்லாத்தையும் கூட்டினா எதுக்கு சமமாக இருக்கும்? 600க்கு சமமாக இருக்கும். பாருங்க, 13ஐயும் 12ஐயும் கூட்டினா 25, 25 5ஐயும் கூட்டினா 30. அப்போ 30x = 600. அப்போ x = என்ன வரும் பாருங்க, 600 இந்த 30 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல். 1 3 3, 2 3 6, 2 வந்துடும். இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 20. அப்போ x = 20 மீட்டர். சரியா? இப்போ பாருங்க, கரெக்டான பக்க அளவுகள் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? A = என்ன இருக்கு? 5x. எக்ஸுக்கு பதிலாக 20. அப்போ என்ன வரும் பாருங்க, 100 மீட்டர். அதுக்கடுத்து B பாருங்க. Bன்றது என்னது? 12x. 12x, எக்ஸுக்கு பதிலாக 20. அப்போ 12 24, 240 மீட்டர். C பாருங்க, 13x. 13 எக்ஸுக்கு பதிலாக 20. அப்போ என்ன பாருங்க, 13 26, 260 மீட்டர். சரியா? இப்போ பாருங்க, நம்ம ABC கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? S வேணும் இல்லையா? Sோட மதிப்பு A + B + C / 2 = Aவோட மதிப்பு 100, Bயோட மதிப்பு 240, Cயோட மதிப்பு 260 / 2 = 240ஐயும் 260ஐயும் கூட்டினா 500, 500 100 கூட்டினா 600 / 2. கேன்சல் பண்ணுங்க, 300 வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 300, 600 2 கொண்டு வகுத்தா 300 வந்துடும். சரியா? இப்போ முக்கோண வடிவிலான மனையின் பரப்பு கண்டுபிடிச்சிடலாமா? முக்கோண வடிவிலான மனையின் பரப்பு ஃபார்முலா என்ன? ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், √(s - s - a s - b s - c சதுர அலகுகள். பிரதி இல்லாமல் பாருங்க, = s. Sோட மதிப்பு 300, Sோட மதிப்பு 300 மைனஸ் Aவோட மதிப்பு எவ்வளவு? 100 இன்ட்டு Sோட மதிப்பு 300 மைனஸ் Bயோட மதிப்பு பாருங்க 240 இன்ட்டு Sோட மதிப்பு 300 மைனஸ் Cயோட மதிப்பு 260. சரியா? இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான பரப்பு கிடைச்சிரும். = √300 அப்படியே வந்துடும். பெருக்கல் 300லேருந்து 100 கழிச்சோம்னா 200, பெருக்கல் 300லேருந்து 240 கழிச்சோம்னா 60, பெருக்கல் 300லேருந்து 260 கழிச்சோம்னா 40. சரியா? இப்போ பாருங்க, = √,
இதில் எத்தனை 0 இருக்குது பாருங்க. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 1 மொத்தம் 6 0 இருக்கு இல்லையா? நம்பரை மட்டும் பெருக்கிட்டு கடைசியில் அந்த 6 0 சேர்த்துக்கலாம். அதான் நம்ம ஈஸியாக பெருக்கிறது. சரியா? இப்போ பாருங்க. 2 6, 6 6 36, 36யும் 4யும் பெருக்குனா 144. சரியா? இப்போ பாருங்க. எத்தனை 0? 2, 4, 5, 6 0 இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 0 இருக்குது இல்லையா? இப்போ பாருங்க. ஈக்குவல் டு இதை கொஞ்சம் பிரித்து எழுதலாமா? எப்படி எழுதலாம் பாருங்க. 144 பெருக்கல் 10 லட்சம் எழுதலாமா பாருங்க. 10 லட்சம் எழுதிட்டோம். நமக்கு ஈஸியாக இருக்கும். வர்க்கமூலம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எத்தனை 0? 6 0 வந்துருச்சு. அவன் என்ன பெருக்கி பாருங்க. 1 140 பெருங்க 140, இந்த 6 0 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 144க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 12 பெருக்கல் இல்லை எத்தனைக்கு 10 லட்சம். 10 லட்சத்துக்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 1000 வரும். 1000. இதில் எத்தனை 0 இருக்கோ அதில் பாதி வரும். 1க்கு வர்க்கமூலம் எடுத்த 1 தான். 6 0 இருக்கா? இப்போ 6ல் பாதி 3 0 வரும். இதான் என்னது? வர்க்கமூலம். ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்கள். பெருக்கலாமா? 1 12 12, இந்த 3 0 அப்படியே வந்துடும். 1012 பேருனா 12000. 12000 சதுர மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான அந்த முக்கோண வடிவிலான மனையின் பரப்பு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.